अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானது முதன்மையானது தொழுகையாகும். இதுவே முஸ்லிம்களின் அடையாளமாகும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நம்புவது, தொழுகை நிலைநிறுத்துவது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது ஆகிய 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. அப்ப தொழுகை என்பது நம்ம ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும். இந்த தொழுகை நம்ம சரியான முறையில் பேணி வந்தாலே போதும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய பிரியத்தையும் பெற்றுவிடலாம். இன்று மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, சோதனை, மனவேதனை இருக்கிறது. சிலருக்கு தான் பெற்ற பிள்ளைகளை கொண்டு நிம்மதி இல்லை, சிலருக்கு தான் கட்டிய கணவன் மனைவியை கொண்டு நிம்மதி இல்லை, சிலருக்கு தான் கூட பிறந்தவர்களை கொண்டு நிம்மதி இல்லை, சிலருக்கு தான் வேலை செய்கிற இடத்தில் நிம்மதி இல்லை, சிலருக்கு தான் நம்பி பழகுவதை கொண்டு நிம்மதி இல்லை. இப்படி நம்மில் பலர் நிம்மதியை தொலைத்திருக்கின்றோம். காசு பணம் இருக்கிறது, கோடிக்கணக்கான சொத்து, லட்சக்கணக்கான சொத்து, பெரிய வீடு இருக்கிறது, இதெல்லாம் இருந்து என்ன பயன்? நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதற்கு காரணம் நாம் தான். தொழுகை விட்டோம், நிம்மதியை தொலைத்தோம். நீங்க சரியா தொழுது பாருங்க, அல்லாஹ் எல்லா பாக்கியம் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, தொழுகை என்பது மானக்கேடான மற்றும் அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு தடுக்கிறது என்று கூறுகின்றான். தொழுகையாளுக்கு தொழுகை தீய வழியில் செல்ல விடாமல் நல்ல வழியில் செலுத்தும். இன்று நாம் பிள்ளைகளை நல்ல சாலியான பிள்ளைகளாக வளர்க்க நினைக்கிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது, அவனை சரியா தொழுக வைக்க வேண்டும். அவன் சரியா தொழுதுட்டானா அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். அவன் வழித்து வர மாட்டான், கெட்டு போக மாட்டான், பெற்ற தாய் தந்தை எதிர்த்து பேச மாட்டான், போதை படங்களுக்கு உள்ளாக மாட்டான். மாறாக அவன் நல்ல சாலியான பிள்ளையாக வளருவான். ஆக தொழுகை என்பது மானக்கேடான விஷயம் தரிக்கிறது. இது எல்லாத்த விடல முதல் நாம் சரியா தொழுகணும். நாம் சரியா தொழுதாதான் நாம் பெற்ற பிள்ளைகள் சரியா தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள ஒரு வீட்டு வாசல் முன்னாடி 6 ஒன்று ஓடுது, அதுல ஒரு நாளைக்கு தினமும் 5 வேளை குறிக்கிறார். அவரது உடலில் அழுக்கள் இருக்குமா இருக்காதா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள், அவரது உடலில் அழுக்கள் இருக்காது யார் ரசூலுல்லாஹ் என்று பதில் சொன்னார்கள். அதே போலத்தான் யார் 5 வேளை தொழுகையை சரியாக தொழுகிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் அகற்றுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப 5 வேளை தொழுகை நம்ம சரியா தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இன்று நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம்? தினம் தினம் பாவங்கள் செய்கின்றோம். பிறருடைய மனதை கஷ்டப்படுத்துகிறோம், பிறருக்கு துரோகம் செய்கிறோம், பொய் பேசுகிறோம், புறம் பேசுகிறோம், அநியாயம் செய்கிறோம், அநீதி இழைக்கிறோம். இப்படி எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம். இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும்னா நம்ம 5 வேளை சரியா தொழுக வேண்டும். நம்ம 5 வேளை சரியா தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் நமக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கியுள்ளான். எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றி விரும்பத்தக்க நேரத்தில் தொழுது அமைதியான முறையில் ருக்கு சஜ்தா செய்து பயபக்தியோடு அல்லாஹ்க்காக தொழுகிறாரோ அவரை நிச்சயம் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் பயபக்தி இன்றி தொழுகிறாரோ அவருக்கு மன்னிப்பில் எந்த ஒரு வாக்குறுதியும் இல்லை. அவன் விரும்பினால் மன்னிக்கலாம், அவன் விரும்பினால் தண்டிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப நம்முடைய தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நம்மை ஒருவர் தொழுகையாளி என்று சொல்வதற்காக தொழுதாலோ, பெருமைக்காக வேண்டி தொழுதாலோ, புகழுக்காக வேண்டி தொழுதாலோ நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பயபக்தியோடு அல்லாஹ்க்காக நாம் தொழுகும் போது நம்முடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், மேலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கால் வலிக்கும் அளவுக்கு நின்று தொழுகுவார்கள். இதை பற்றி அவர்களிடம் கேட்கப்படும் போது, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யும் இபாதை தாண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நாம் செய்யும் நன்றியும் கூட. பொதுவா நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோன்னா அவங்கள்ட்ட ஒரு நன்றியையும் ஒரு பாராட்டையும் எதிர்பார்ப்போம். இது மனிதனுடைய இயல்பு. அவனை நம்ம பாராட்டல, நன்றி சொல்லலைன்னா இவனுக்கு போய் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். சாதாரண மனித விஷயத்தை நாம் இவ்வாறு இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து நம்மையும் படைத்து நமக்கு உண்பதற்கு உணவை கொடுத்து, உடுத்துவதற்கு உடையை கொடுத்து, செய்வதற்கு நல்ல தொழிலை கொடுத்து, நாம் கேட்டதையும் கொடுத்து கேட்காதையும் கொடுத்து நிறைய அருட்கொடை கொடுத்திருக்கின்றான். அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுக்கு நம்ம 5 வேளை சரியாக தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கத்தின் திறவுகள் தொழுகையாகும்.
ஒரு மனிதனுடைய லட்சியத்தில் மிகப்பெரிய லட்சியம் அவனோட மரணத்துக்கு பின்னாடி சுவனம் செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த சொர்க்கத்தோட திறவுகோலே இந்த தொழுகை தான். தொழுகை இருந்தால் தான் சொர்க்கம், தொழுகை இல்லைன்னா நரகம் தான். நம்ம ஏதோ தொழுகை தானே அசால்ட்டாக இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றின் ஒரு பொருட்டாக மதிக்கலைன்னா நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதற்காக இம்மையில் தண்டிக்கப்படுவோம், நாளை மறுமையில் தண்டிக்கப்படுவோம். ஆகவே ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா.